Hi friends, welcome to our channel. நம்ம வந்து இன்னைக்கு இந்த blouse design தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். ஆனா கிராண்ட் லுக் கொடுக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோஸ் நம்ம சேனலை யாராச்சும் புதுசா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு நெக்கு வந்து 2.5 இன்ச் இருந்துச்சு. மேலேயும் கீழேயும் 2.5 இன்ச் வந்து கரெக்டாக சேமாக குறித்து எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து எனக்கு 11 இன்ச்சு, அதில் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம். நெக்கு நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். உள்ளே வந்து மேலேருந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச் வச்சு அதிலேருந்து நம்ம நெக்கோட வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த நெக்கோட வளைவு போட்டதுலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இந்த 2 இன்ச்சில் தான் நம்ம வந்து டிசைன் வந்து வைக்க போகிறோம். அதுக்காக அந்த 2 இன்ச் வந்து அந்த நம்ம போட்டிருக்க நெக்கில் டிசைன்லேருந்து நெக்கு வளைவுலேருந்து 2 இன்ச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து டிசைன் வந்து வைக்க போகிறோம். போட்டு எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த வளைவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து வளைவு நம்ம அளவுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எப்பவும் போல் பேக் வந்து நம்மளோட பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அடித்து திருப்பி வந்து எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி அடித்து திருப்பி எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் மொத்தமாக வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு பேக்கு லென்த்து வந்து 14 இன்ச்சு, அதாவது 13.5 இன்ச்சு. சும்மா ஷோல்டர் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுக்குள்ளே 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வச்சு அதை டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக் டாட் வந்து பிடிக்கணும். அதுக்கு நான் எப்பவும் போல் தான் ஷோல்டரோட சென்டரை பிடிச்சிங்கன்னா அதுக்கு நேராக டாட் வந்து விழும். அந்த டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷோல்டரோட சென்டரை பிடிச்சி அப்படி நேராக டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. பேக்கை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டிசைன் தான் இதுக்கு நம்ம இப்போது வைக்க போகிறோம். டிசைன் தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கேன்வாஷ் வந்து இதுக்கு எடுத்துருக்கோம். கேன்வாஷ் கூட இதுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு பேப்பர் இருந்தால் கூட போதும். எனக்கு பேப்பர் வந்து கிடைக்கல, அதனால கேன்வாஷ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து வச்சு அளந்துக்கோங்க. அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. நெக்கு போர்ஷனில் மட்டும் அதே அளவும், அப்புறம் சைடு கீழ் பக்கம் இது எல்லாமே ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டிசைன் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நெக்கு பக்கம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட வேண்டாம், ஆனால் கீழ் பக்கமும் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா விடணும். விட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேப்பர் இருந்தாலும் போதும். கரெக்டாக அந்த நெக்கை ஃபினிஷ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்டிச் பண்ணி அதை நம்ம இப்போவும் மாற்றி எடுப்போம்ல, உள்ளே விட்டு மாற்றி எடுப்போம்ல, அதுக்கு தான் இது. உள்ளே விட்டு மாற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது மாதிரி நம்ம உள்ளே விட்டு மாற்றி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேன்வாஷு, அதை வச்சு அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு ஹைட்டு வந்து அளந்து பார்த்துட்டு அதை ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி தனித்தனி பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கட் பண்ண பீஸை தான் நம்ம கேன்வாஷில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒன்றா ரொம்ப கேப் இல்லாமல் நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேப் வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது.
நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடும் வச்சு இன்னொரு பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த இது வந்து நழுவிடும். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அதில் வந்து சென்டரை இது பண்ணி பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பீடு ஒர்க் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த இதில் வச்சுருக்கோம்ல எல்லா இதுக்குமே நம்ம வந்து சென்டரில் பீடு ஒர்க் வந்து பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சென்டரை வச்சு எடுக்கணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு லுக்கு வந்து அழகாக இருக்கும். சென்டரில் பீடு ஒர்க் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் வந்து எடுத்து நம்ம அந்த நெக்கு போர்ஷன் இருக்கா, அந்த நெக் போர்ஷனில் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை உள்பக்கமாக அந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக வச்சு டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டிசைனோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேலே போட்டு அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம 2 இன்ச் மட்டும்தான் விட்டுருந்தோம், அதை அது மேலே போட்டு அளவு வந்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து இது நம்ம ஊசி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு நகராமல் இருக்கும். இப்போ நான் அந்த நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லேஸ் ஒர்க் மட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே நெக்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம அந்த டிசைனில் சைடு கீழே வரைக்கும் நம்ம நெக்கு ஃபுல்லுமே லேஸ் ஒர்க் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வச்சுருக்கோம்ல கேன்வாஷு, இப்போ நீங்கள் பேப்பர் வச்சுருந்தாலும் சரி, அந்த கீழே நம்ம வச்சுருக்கிறத மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட டிசைன் வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கேன்வாஷை கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் பேப்பர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங்கில் மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோப் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை ரோப் வந்து வச்சுக்கலாம். அந்த ரோப் டிசைன் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இன்விசிபிள் லேக்டான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.